ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதாஸ் சேனல். நேத்திக்கு எனக்கு ஆக்சுவலி உடம்பு சரியில்லை இந்த சென்ஸ் எனக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது. அதனால அது என்னைக்காவது அந்த காஃப் லெக்கில் அந்த காஃப் பெயின் வந்துடும். அது சிவியராக இருக்கும், என்னால் நடக்கக்கூட முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. நைட்டு நான் என்ன பண்ணேன், கேஸ் எல்லாம் தொடச்சிட்டு தோசைக்கல், தோசை திருப்பி, எண்ணெய், தட்டெல்லாம் தேய்ச்சி அவங்களுக்கு வச்சுட்டு, டம்ளருக்கு தண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு, சட்னிலாம் அரைச்சி வச்சுட்டு, தோசை மட்டும் நீங்கள் வாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டேன். என்னால் சுத்தமாக முடியல. கொஞ்சம் மத்தியானத்தோட ரைஸ் இருந்தது, அதை ரசத்தை விட்டு கரைச்சி குடிச்சிட்டு, இந்த வீக்லி ட்வைஸ் போட்டுக்கணும் அந்த விட்டமினை. அது நான் எடுத்துக்கிட்டு, அது ஆக்சுவலி சாட்டர்டே நைட் போடணும், நான் அது மறந்துட்டேன். சண்டே மார்னிங் போட்டேன். அது எனக்கு அப்சார்ப்ஷன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல இருக்குது. அதனால எனக்கு அந்த பெயின் வந்துடுச்சு. அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் அ செஷன் ஆகும். அதனால நான் அன்றைக்கி கஷ்டப்பட்டேன். ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என் பெரிய பையனை நீ தோசை வாத்து தம்பிக்கும் அப்பாவுக்கும் கொடுத்துக்கோப்பா, நீயும் சாப்பிட்டுக்கோ, எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன். இவன் என்ன பண்ணியிருக்கான், அப்பாக்கும் தம்பிக்கும் வாத்து கொடுத்துருக்கான். தனக்கு வாத்துக்கிறதுக்கு அலுப்பாக இருந்திருக்கு. 2 மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டான். மறுநாள் காலைல ஏந்தினோடனே அவன் என்னை பார்க்குற விதம், எனக்கு கொடுத்த மரியாதை, என்னை பேம்பர் பண்ணது எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. ஸோ நம்ம ஏந்தோம், டீ போட்டோம், டிஃபன் பண்ணோம், சமைச்சோம் அப்படின்னு இல்லாமல், என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிரேக் எடுத்து வீட்டில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்கள பண்ண வச்சிங்கன்னா தான் நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்குறோன்ற அந்த அருமை தெரியும். கையில் பிளேட்டில் டிஃபன் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அருமை தெரியவே தெரியாது. அது எப்படி வருதுன்றத நம்ம என்னைக்காவது ஒரு சமயம் வேணும்ட்டு செய்யலைன்னா கூட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு செய்யாமல் கொஞ்சம் விட்டு பாருங்கள். நான் அதை ஃபீல் பண்ணேன். நம்மளுக்கு பிடிச்ச ஃபேஷன்னு சிலது இருக்கும். நம்மளே அதை ஒழுங்காக உணர்ந்திருக்க மாட்டோம். அதில் சக்ஸஸ் ஆகிறோமா ஆகிடுவோமான்ற சந்தேகம் நம்மளுக்கே இருக்கும். ஸோ நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது பெரிய முட்டாள்தனம். அவங்க பண்ணவும் மாட்டாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்டேருந்து அந்த கோஆப்ரேஷனும் கிடைக்காது. நம்ம அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறோமே, ஆனால் நம்மளுக்கு பிடிச்சதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு நீங்கள் துவண்டு போனீங்கன்னா உங்களோட பேஷனை அதோடு ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடி கண்டிப்பாக அவங்க நிற்பாங்க. இது ஒரு சில இதில் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் இப்போ பகிர்ந்துக்கிட்ட அனுபவம் உங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கா, இந்த மாதிரிலாம் நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இன்னுமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா இப்படி ஒரு ட்ரையல் இது மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்குது வீட்டிலன்றது தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.